எஸ் டுடே அதாவது இன்றைக்கி என்ன தலைப்புனா பவர் ஆஃப் சைலன்ஸ், மௌனத்தின் வல்லமை. ஸோ லெட்ஸ் சி ஃபஸ்ட் ஹவ் காட் யூசஸ் த டூல் கால்டு சைலன்ஸ். இப்போ ஆபிரகாம்கிட்ட ஆண்டவர் 13 வருஷம் பேசாமல் இருந்தார். இயேசு கிறிஸ்து எகிப்துக்கு போனபோது 8 வருஷம் வார்த்தையே வரல. காட் வாஸ் சைலண்ட். இஸ் ஓன் சன். He knew that Joseph and Mary would take care of little baby Jesus in Egypt. ஸோ 8 வருடம் கழித்து பொறுமையாக அந்த அடுத்த வார்த்தை வந்தது. ஸோ தேவர் பேஷண்ட். மோசஸ் 40-80 ஒன்றுமே பேசலாம் ஆண்டவர், அப்புறம் பேசிக்கிட்டே இருந்தார். ஸோ தேவனுக்கு பேசுகிறதுக்கு ஒரு டைம் உண்டு, பேசாமல் இருக்கவங்க ஒரு டைம் உண்டு. தேவனுடைய ஒன் ஆஃப் த மிகப்பெரிய வெப்பன் வந்து சைலன்ஸ். யோபு கதறுன்னு கதறான். இப்போ இதை பண்டிதர்கள் சிலர் 8 மாதங்கிறாங்க, சிலர் 8 வருஷங்கிறாங்க அந்த பாடுகள். ஆனால் அந்த நாட்கள் அவன் எவ்வளோ பலவி பார்த்தான். ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ சொன்னாங்க. தேவனுடைய சைலண்ட், காட் வாஸ் அப்சல்யூட்லி சைலண்ட், பட் ஹி வாஸ் வாட்சிங், ஹி வாஸ் லிசனிங். ஸோ முதல் குறிப்பு என்னென்னா, தேவன் மௌனமாக இருந்தால் கூட, சைலண்ட்டாக இருந்தால் கூட, அவர் செவிகள் திறந்தா இருக்குது, கண்கள் உங்களை பார்த்துட்டு தான் இருக்குது. அதான் கர்த்தருடைய நீதிமன்றங்கள் நோக்கமாக இருக்கிறது. ஆனால் அவர் எப்போ பேசணுமோ அப்போ பேசுவார். பெருங்காற்றிலிருந்து அவனுக்கு உத்தரவு கொடுத்தார் இல்லையா, பெருங்காற்றிலிருந்து. ஸோ இஃப் யூ வாண்ட் அ வெயிங் ஆன்சர், ஒரு பெருங்காட்டிலேருந்து உத்தரவு வெயிட்டாக வந்தது வித் அன் பேக்கேஜ் ஆஃபர். அந்த பதிலில் அவனுக்கான ஹீலிங் மாத்திரம் இல்லை, செழிப்பு, கீர்த்தி, குமாரத்திகளுக்குள்ளே சுதந்திரம் எல்லாமே இருந்தது. ஸோ தேவன் மௌனமாக இருந்தால் அவங்களை நேசிக்கிறார் அர்த்தம். பெஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் லாசரஸ். 4 நாள் மௌனமாக இருந்தார், எங்கே இருக்காருன்னே தெரில. ஸோ இவங்க 4 வரும் பேனிக் ஆகாமல், அவசரப்படாமல், ஆத்திரப்படாமல் வெயிட் பண்ணாங்க. ஸோ ஒரு பெரிய மிராக்கள், எல்லாரும் பேசினாங்க, இவனை இவ்வளவா இவனை சிநேகித்தார்னு. ஸோ கர்த்தருடைய மௌனத்துக்கு பின்னால் ஒரு பெரிய புயல் போன்ற ஆசீர்வாதம் இருக்குது. நல்லா தெரிஞ்சுங்க, பெருங்காற்றிலிருந்து வருகிற ஆசீர்வாதம். ஸோ அவர் மௌனமாக இருக்கும்போது நாம் என்ன செய்யணும்? இதுதான் கொஸ்டின். வாட் வி ஷுட் பி டூயிங்? பிதாவே சைலண்டாக இருந்தார் இல்லையா, குமாரன் பாடுபடும் பொழுது. ஸோ தேவன் வந்து எப்பொழுதும் பேசிக்கிட்டே இருக்கிற ஆண்டவர் கிடையாது. அதான் என் ஆவி எப்பொழுதும் போராடுவதில்லை. அவங்க அந்த ப்ராமிஸ் 2-3 முறை சொன்னார். டெய்லி வந்து கொஞ்சம் நோவா வந்து பேழையில் மலையில் அரராத்த முறையில் தங்கியிருந்தான். அவன் வெளியே வர முடியல. தம்பி உனக்கு 39 நாள் இருக்குது, இன்னும் 38 நாள் இருக்குது, டெய்லி அவனுக்கு ரிப்போர்ட் கொடுத்துட்ருக்கல. அவர் காட் வில் நாட் கிவ் யூ ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் எவ்ரிடே. ஒரு ப்ராமிஸ் தான், அதை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் இருக்கணும். பவுல் அப்போஸ்தலன் ஆண்டவர் என்ன சொன்னார்? நீ ராஜாக்களுக்கும் பிரஜாதிகளுக்கும் ஸ்திரீகளுக்கும் நாமத்தை அறிவிக்கும்படி தெரிந்து கொண்டேன். அப்போது அவன் கப்பலில் ஒரு வாட்டி சொப்பனை தான் சொன்னார். அவன் ஜீவன் சேதப்படுவதில்லை, கப்பல் செய்த வேண்டியதும் ஒரு வார்த்தை தான். அப்புறம் அவனை நிமிஷத்துக்கு நிமிஷம் ஆண்டவர் ரன்னிங் கமெண்ட்ரி கொடுத்துட்ருக்க ஆண்டவர் கிடையாது. அதான் தீர்க்கதரிசிகள் அப்போ பூர்வ காலத்தில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாக பிதாக்களுக்கு திருமணம் பற்றின தேவன் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். அப்போது அந்தந்த சீசனில் அந்தந்த தீர்க்கதரிசிட்டு அந்தந்த நேரத்தில் ஆண்டவர் பேசினார். இப்போ குமாரன் மூலமாக திருமணம் பண்ணார், இப்போ ஆபிரகாம் மூலமாக திருமணம் பெற்றார். எந்த ஒரு மாடர்ன் பர்சன்ட் ப்ராஃபஸையும் டெய்லி ஆண்டவர் வந்து சிலலாம் 8 மணி நேரம் பேசுகிறாருங்க. எனக்கு புரியலை ஆக்சுவலி. 8 மணி நேரம் பேசுகிறது என்ன இருக்குது? நீங்கள் ஆபிரகாம் மோசேட்டே அந்தந்த காட் இஸ் அ காட் ஆஃப் ஃபியூ வேர்ட்ஸ். இன்னும் ஒரு வார்த்தை போதுங்க எனக்கெல்லாம். 8 மணி நேரம்லாம் 2 ப்ராமிஸ் வெயிட்டாக எனக்கு ப்ராமிஸ் என் ஊழியத்தை கொடுத்தோம். அந்த ப்ராமிஸ் வச்சுட்டு நான் இருந்துருவேன். ஓகே. ஸோ கர்த்தருடைய மௌனங்கிறது அதை யோசித்து பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இதை குறித்து கூடுதலாக உங்களுக்கு ஏதாவது வழிபாட்டு வந்தால் நீங்கள் தயவுசெய்து ரெக்கார்ட் பண்ணி எனக்கு அனுப்புங்க. காட் சைலன்ஸ், கன்ஸ்டிடியூட் மெசேஜ் ஆன் தட். சைலன்ஸ், வாட் இஸ் சைலன்ஸ்? இட்ஸ் a space between feeling and response. God does not always respond. We are quick to respond இல்லையா, அதான் நம்ம பிரச்சனை. ஃபீலிங், உணர்ச்சி கொப்பளிக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் வந்து இஸ்ரேல் ஜனன்ட்ட பேசும்போது ஒரு உணர்ச்சிகள்லாம் கொப்பளிச்சு தான் பேசுவார். அப்போது ஆனால் ரெஸ்பான்ஸ்க்கு ரொம்ப டைம் இருக்கும். ஆண்டவர் ரெஸ்பான்ஸ் உடனே வராது. ரெஸ்பான்ஸ்னால் அவருடைய ஆக்ஷன், கோபத்தினுடைய வெளிப்பாடு உடனே வராது. ஸோ இதான் அந்த சைலன்ஸுடைய வெளிப்பாடு. அவுட்கம் ஆஃப் சைலன்ஸ் இஸ் திஸ், தட் யூ வில் ஹேவ் அ லாங் கேப் பிட்வீன் யுவர் ஃபீலிங் அண்ட் யுவர் ரெஸ்பான்ஸ், வேரஸ் வி ஆர் த ஆப்போசிட். சரியா? ஸோ சைலன்ஸ் பிரிங்ஸ் சாலிட்யூட், சைலன்ஸ் பிரிங்ஸ் செரெனிட்டி. நீங்கள் உலக மக்களை பாருங்களேன், பெரிய பெரிய படைப்பாளிகள், ஜெயகாந்தன் பெரிய ரைட்டர், அவன்கிட்ட யார்கிட்டையுமே பேச மாட்டானா. ரைட்டர், இட்ஸ் எ பிக் ரைட்டர். சரித்திர நாவலாசிரியர் சாண்டிலெல்லாம் யார்கிட்டையும் பேசவே மாட்டார். மணிரத்னம் இட்ஸ் எ மேர் ஆஃப் வெரி ஃபியூ வேர்ட்ஸ். அப்போ தான் அவங்க கவிதை இதெல்லாம் எழுத முடியும். இப்படி நிறைய சொல்லலாம். நல்ல பேச்சாளர்கள், அது பேசிக்கிட்டே இருந்தால் உங்கள் மைண்டு வந்து நாய்ஸியாக இருக்கும். ஸோ கர்த்தரால் பேச முடியாது. ஆனால் ஆண்டவர் வந்து இவங்கள சைலண்ட் மோடில் போட்டார். மோசஸ் சும்மா கடடா வளர்ந்துறது உங்கள் ஃப்ரெண்டும் கிடையாது, எவனும் கிடையாது. அப்புறம் அவன் ஆவியை கண்டிஷன் பண்ணார். வி கால் இட் அஸ் இன்ஜினியரிங்கில் கண்டிஷனிங் அப்படின்னு சொல்லுவோம்.
மெக்கானிக்கல் கண்டிஷனிங், ஏர் கண்டிஷனிங். ஸோ த ஏர் இஸ் நாட் ஃபைன், ஏர் இஸ் கண்டிஷன், ரைட்? அதே போல் அந்த ஆவி இஸ் நாட் ஃபைன், ஆண்டவரால் பேச முடியாது. ஸோ அந்த ஆவியை போட்டு வனாந்திரத்தில் போட்டு கண்டிஷன் பண்ணார். அந்த எக்ஸ்பெக்டேஷன் இஸ் காட் வாண்டட் த ஸ்பிரிட் டு பி காம். அங்கே ஆத்திரம் இருக்கக்கூடாது, அவசரம் இருக்கக்கூடாது. ஆண்டவருக்கு அது என்னமோ பிடிக்காது. அப்படி இப்படி ஆட்கள்கிட்ட உட்காந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு ஆண்டருக்கு பிடிக்காது. சத்தம் கட்டாமல் இருக்கணும். அவர் சத்தமிட, அது அந்த ஏசாயா 53:7 படிங்க. அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் அடிக்கப்பட்டும் 3 இது வருது. அவர் சத்தமிடாது இருந்தார். இயேசுவோ பேசாமல் இருந்தான் இருக்கு. அவர் ராங்காக அக்யூஸ் பண்ணும்போது ஃபேலியல் மக்கள்கிட்ட போய் ஜஸ்டிஃபை பண்ண முடியாது இல்லையா? ஒருத்தன் அவங்கள முகாந்திரமின்றி அவங்கள ஒருத்தன் அக்யூஸ் பண்ணுறான், ஒரு அநியாயமான அக்யூசிஷன். அவங்ககிட்ட போய் நீங்கள் என்ன ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்க போகிறீங்க? இட்ஸ் அப்சல்யூட் வேஸ்ட் ஆஃப் டைம். கிரைஸ்ட் நியூ தட் இட் இஸ் வேஸ்ட் ஆஃப் டைம் டு ஜஸ்டிஃபை டு தம். ஸோ எப்போ பேசாமல் இருக்கணும்னு வேதம் சொல்லுது. இது நிறைய பேசலாம். ஸோ கர்த்தர் உங்கள் விஷயத்தில் கொஞ்சம் மௌனமாக இருந்தார்னா ரொம்ப சந்தோஷமாக இருங்க. ஏன்னா ஒரு ப்ராமிஸ் உங்களுக்கு இருக்கும். அந்த ப்ராமிஸ் தான், அந்த ப்ராமிஸ் தான் டெய்லி காலையில் ஒரு வாட்டி நைட் ஒரு வாட்டி ரிமைண்டர் கிடையாது ஆண்டவர். பிசாஸ் தான் ரிமைண்ட் பண்ணிட்டே இருப்பான். ஒரு வாக்கு அதை நீங்கள் விசுவாசிக்கணும்னு எதிர்பார்ப்பார் ஆண்டவர். அவ்வளோதான். ஸோ ஹோப் திஸ் தாட் வாஸ் யூஸ்ஃபுல் டு யூ. அவருடைய மௌனம் எனக்கு ஆச்சரியப்படுது. நான் வானங்களை பார்க்குறேன், நட்சத்திரங்களை பார்க்குறேன், அதுக்கு பின்னால் இருக்க ஒரு பெரிய மௌனமான ஆண்டவரை பார்க்குறேன். ஆனால் அவர் பேசினா நான் ஒரு வார்த்தை போதுங்க, ஒரே வார்த்தை 3 தலைமுறைக்கு நீங்கள் சும்மா உட்காந்து வாழலாம். அந்த அப்புறம் எனர்ஜியான்னு சொல்லுவோம் இல்லையா, இட் வில் ரன் ஃபார் 3 ஜென்ரேஷன். ஓகே. ஆனால் அவர் மௌனமாக இருந்தால் கூட அவர் கண்கள் உங்களை பார்த்துட்டு இருக்கு, நோக்கமாக இருக்கிறது, அவர் செவிகள் திறந்தான் இருக்கிறது. ஸோ வாட் வி ஷுட் பி டூயிங் டூரிங் காட்ஸ் சைலண்ட் டைம்? ஃபர்ஸ்ட், அதிகமாக வேதத்தை வாசிக்கணும். வேதத்தை வாசித்தா கர்த்தர் ஆவியானவர் அது எழுதியிருக்கிறாரு, பேசியே ஆகணும் ஆண்டவர். ரெண்டாவது, உங்கள் ஜெபத்தை கூர்மையாக்கலாம். பர்சனலோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நிறைய செய்திகள் கேட்கலாம். இன்றைக்கி விதவிதமான செய்திகள்லாம் யூடியூப்பில் இருக்குது. நீங்கள் செய்தி நிறைய நல்லா அனாயிண்டட் ப்ரீச்சர்ஸ் இருக்காங்க. ஸோ தேவன் மௌனமாக இருக்க டைமில் அவங்களை ஆயத்தப்படுத்திக்கணும், அவ்வளோதான். அண்ட் பி ரெடி டு ரிசீவ். ஆசீர்வாதங்களை பெறுறதுக்கு எக்ஸைட்டடாக காத்துருங்க. சில பிள்ளைகள் பார்த்திங்கன்னா எக்ஸைட்டடாக காத்திருக்கோம் இல்லையா, அப்பா என்ன கொண்டு வரணும், அந்த எக்ஸைட்மெண்ட்டோடு நீங்கள் காத்திருக்கணும், விசுவாசத்தோடையும். பதறாமல், விசுவாசிக்கிறவன் பதறான், பயங்கரமான வாசனம் சரியா. பதட்டம் இருந்தாலும் எங்கள் ஃபெய்த் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். எனக்கு இந்த 6 மாத மரணப்படுக்கையில் என்னால் நான் பதறலை பிரதர். ஆமாம், ஒரு நாள் 2 நாள் ஆரம்பத்தில் அந்த மஸ்கிட்டில் இருக்கும்போது பதறினேன். பதட்டம்னா அப்படி ஒரு வேதனை. ஆனால் அதுக்கு பிறகு கர்த்தர் நல்லா பேசினார். நான் கம்போஸ்டாக இருந்தேன். ஸோ ஐம் வெயிட்டிங் ஃபார் த ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் காட். ஓகே, ஹி வில் பப்ளிக்லி ரிவார்டு மீ. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த நான் என்னோடய வெயிட்டிங் டு ப்ளே செய்தியை கொஞ்சம் பேர் கேட்குறீங்க. நானும் ஒரு 10 பேருக்கு தான் அனுப்பிக்கிட்டு இருக்கேன். கேட்டதை என்ஜாய் பண்ண எல்லா உள்ளங்களுக்கும் நன்றி சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.